Welcome back to the show. இது நிஜம் டிவி வழங்கும் எலிசபெத் அலெக்ஸ் மெமோரியல் choir competition season 9. Welcome back to the show. இது நிஜம் டிவி வழங்கும் எலிசபெத் அலெக்ஸ் மெமோரியல் choir competition 2024 season 9. இன்றைக்கு கூட காலேஜஸ் அண்ட் மியூசிக் பேண்ட்கான கொயர் காம்படிஷன் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் நீங்கள் மெசேஜ்லாம் கேட்டிருப்பீங்க. மத்தியானம் வீட்டுக்கு வந்து வெரைட்டியாக சமைச்சு வயிறு முட்டை சாப்பிட்ருப்பீங்க. இப்போ உங்களை இசை மலையில் நனைய வைக்க வராங்க நம்மளோட டீம்ஸ். கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? பெர்னி, வளன்னு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னது ஜட்ஜஸை வெல்கம் பண்ணுமா? அங்கே பாரு. ஓ, நம்ம ஜட்ஜஸ் வந்திருக்காங்களா? ஓகே, அப்போ எல்லாரும் வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நேயர்களே, இன்னைக்கு நமக்கு ஜட்ஜஸ் யாருன்னா நம்மளுடைய ஸ்கூல் லெவல் காம்படிஷனில் ஜட்ஜ் பண்ண ஐசக் அண்ணாவும் ஜாஃபி அக்காவும் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் ஜட்ஜஸாக இருக்காங்க. இந்த நிஜம் டிவி வழங்கும் எலிசபெத் அலெக்ஸ் மெமோரியல் கொயர் காம்படிஷன் 2024 சீசன் 9ல் வந்திருக்க எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஆலிஸ் குரூப் சார்பாக ஒரு சிறப்பான பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் வின்னருக்கு ₹7,500, அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வின்னருக்கு ₹5,000, தேர்ட் வின்னருக்கு ₹2,500 அண்ட் ஃபோர்த் வின்னருக்கு ₹1,000 வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெர்னி, ஃபர்ஸ்ட் டீம் என்னது? முதலாவதா பாட வராங்க ஆக்டெட் ஹார்மோனியா பாலங்கோட்டை. இமானுவேலே வாரும் வாருமே, மெய் இஸ்ரவேலை சீரை மீளுமே, மாதேவ மைந்தன் தோன்றும் வரைக்கும் உஞ்சனாம் பாரில் ஏங்கி தாவிக்கும் மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. கர்த்தரை போற்றியே வாழ்த்துது கனிந்துமே என் ஆத்துமா, கனிந்துமே என் ஆத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூந்தன பரமாத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூந்தன பரமாத்துமா. ஜென்மிதராயர்க்கே விண்ணில் துத்யம் ஏறுதே, அவர் பாவநாச
போல் எம்பீரித்து பெத்லகேமில் கொடுங்கள் ஜென்ம செய்தி கூறுங்கள் கேள் ஜன்மித்தராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே பக்தரே பாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் நிரதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே சத்தாய் நிஷ்கலமாய் உயிரிந்து பிறந்ததற்கோ கைமாறுண்ட கோலோ கடைக்காரும் கையடையா சத்தாய் நிஷ்கலமாய். ஆக்டேட் ஹார்மோனியா சூப்பராக பாடினீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க, கேட்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குட்டி டவுட். உங்களுடைய டீமோட நேம் ஆக்டேட் ஹார்மோனியா விச் ரெப்ரசன்ட்ஸ் 8, அப்புறம் எப்படி 6 இருக்கீங்க? ஒருத்தங்க சிங்காக இருக்காங்க, ஜாண்டிஸ் இருக்கிறதுனால. ஸோ ஓகே, சிலவங்களுக்கு ஒருத்தன் வந்து நாளைக்கு செம் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஷீ கனெக்ட். ஓகே, இருந்தாலும் நம்மளுடைய நிஜம் டிவிக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும்னு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பராக பாடினீங்க. ரொம்ப அருமையாக பாடினீங்கம்மா. மியூசிக்கோடு கேட்டு ஆமாம், ஒரு ரெக்கப்லா ஸ்டைலில் ஒரு அருமையான சாங் பாடினீங்க. ஆமாம், குவைட் அமேசிங். நான் இப்போவுமே பேஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அந்த கேல் ஜென்மீத்தர் அதை பாடினீங்களாம்மா, கொஞ்சம் பாடுங்களேன். பேஸ் பாடினீங்கள த பர்சன். ஓகே சார். சூப்பர். சுப்ரானோ யார் பாடுறீங்க? நீங்கள் உங்கள் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் க்ளோஸ்டாக. சுப்ரானோ வந்து கேட்கவே இல்லை, அந்த ஒரு சாங். 1 2 3. கேக் இப்போ பாடினீங்கல்ல செகண்ட் டைம், அதான் நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாடும்போது சுப்ரானோ வந்து கேட்கவே இல்லை. ஐ வாஸ் ட்ரைங் டு ஹியர், எங்கே ரொம்ப கூர்ந்து கேட்டு தான் இருந்துச்சு. மற்றபடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் வெரி குட். ஸ்பெஷல் மென்ஷன் டு பேஸ் பாருங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கம்மா இந்த சாங்? இந்த ப்ரோக்ராமுக்கு, இந்த காம்படிஷனுக்காக எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? 2 months. Amazing. Right. ஓகே, ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஓகே, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நிஜம் டிவி கொயர் காம்படிஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படி தானே? ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இதுக்கு முன்னாடி நம்மளோட கொயர் காம்படிஷன் செட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபோட்டோஸ் வந்து ப்ராஹிபிட்டட், ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சீசனில் வந்திருக்கிற எல்லா டீம்ஸுக்குமே ஒரு செல்ஃப் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லோரும் முறைக்கிறீங்களே, ஃப்ரீயாக விடுங்க முடிச்சாச்சுல. ஆனால் செல்ஃபி எடுக்கணும்னா ஒரு குட்டி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? லீடர் பிரதர் வாங்க, உங்களுக்கான டாஸ்க் சொல்லுவாங்க. சைலண்ட் நைட் சாங் இருக்குல்ல, சைலண்ட் நைட் சாங் வந்து ஓக்கம் ஆலி ஃபேத்ஃபுல் டியூனில் பாட முடியுமா? ட்ரை பண்ணுங்க, அதுதான் டாஸ்கே. உங்கள் டீம்மேட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் கொடுங்க. ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்களே 2 சாங்கை செலக்ட் பண்ணி, ஏதாவது 2 கிறிஸ்மஸ் சாங்கை செலக்ட் பண்ணி டியூனையும் லிரிக்ஸையும் மாற்றி போட்டு பாடலாம். சும்மா ஃபன்னுக்காக தான். ஜட்ஜஸ் ஓகே தானே? ஓகே ஓகே, V3 Kings அந்த சாங்கை சைலண்ட் நைட் டியூனில் பாட போகிறீங்க. ஓகே ஓகே, பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Silent night, all is calm and all is bright. Wake the lightning still the still, over the throne so high. Oh, star of wonder, star of light, star with royal beauty bright. ஒரே நிமிஷம், ஒரிஜினல் சாங்கே நீங்கள் போயிட்டீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பராக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. செல்ஃபி எடுத்துடலாமா? பக்தரே பாரும் ஆசையாவலோடும் நீர் உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க போய் நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட உங்களுக்கான மொமெண்ட்டுவை வாங்கிக்கிட்டோம். பாலனை வானோரின் ராஜன். உங்களுக்கு மொமெண்டோ மட்டும் இல்லாம ஆலிஸ் குரூப்ல இருந்து கிஃப்ட்ஸும் ரெடியா இருக்குது. கிஃப்ட்ஸை வழங்குறதுக்காக ஆலிஸ் குரூப்ல இருந்து ராபின்சன் அங்கிளை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் நிரதா. ஜட்ஜஸ், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு காஸ்பல் மியூசிக் அப்புறம் இப்படிப்பட்ட கொயர் காம்படிஷன்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கொயர் காம்படிஷன் நடத்துறது ரொம்ப அவசியமானது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற யூத் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப அவங்கள இன்வால்வ் பண்ணி தேவையில்லாத காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவருடைய அன்பை விற்று கம்ப்ளீட்டாக ட்ராக் மாதிரி இப்போ போயிட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா யூத்துமே இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் இதை பார்ட்டிசிபேட் பண்ண வரும்போது அவங்களுடைய மைண்ட் வந்து டீவியேட் ஆகுது, அதுக்கு ப்ராக்டிஸ். ஸோ அது வந்து அதில் உள்ள இன்வால்மெண்ட்டை அப்படியே டீவியேட் பண்ணி இங்கே கொண்டு வருது. ப்ளஸ் இன்னொன்று, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பாட்டு மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்குள்ளாகவே அது கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். மற்றும் ஆண்டவர் நாமத்தை நம்ம உயர்த்தி மகிமைப்படுத்துகிறதாயும் நமக்கு அது அமையுது. ஸோ இந்த மாதிரி கொயர் காம்படிஷன் பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொயர் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறத உங்கள் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்ச் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைங்களை. அவங்க வந்து வழி விலகி போகிறது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ட்ராக் மாதிரி இங்கே வந்துடுவாங்க.
ரொம்ப அருமையாக தான் சொன்னேன். வேதாகமத்தில் கூட வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. ஏசாயா 43:21 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசுவை துதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியா 20:13 கூட கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள், ஏனென்றால் நம்முடைய ஆத்தும ஆவி சரீரத்தை அழிவுக்கு அது மீட்டெடுக்கிறதா. அப்போ பாடும் பொழுது நம்ம மீட்டெடுக்கப்படுகிறோம் என்பதையும் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. இதை மனதில் கொண்டு தான் இந்த அருமையான பிரம்மாண்டமான மேடையை உண்டு பண்ணி, ஆமாம், பிள்ளைகளை பாடி அதன் மூலமாக விடுதலையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தொலைதூர தரிசனத்தோடு நம்முடைய அன்பு சகோதரர் ரிச்சர்ட் பிரதர் அவர்களும் இதை நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்ம வாழ்த்து சொல்வதற்கு பிரியப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆகவே பிள்ளைகளை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, பாடுவதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு என்கரேஜ் பண்ணுங்க. அது அவர்களுக்கு விடுதலையும் கொடுக்கும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் நரிஷ்மெண்ட்டையும் அது கொடுக்கும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ மேம். இப்போ அடுத்த செக்மெண்ட்குள்ளே போயிடலாமா? அடுத்ததை பாட வராங்க டிவைன் கேண்டஸ் ஃப்ரம் பாளையங்கோட்டை. Mary, did you know? Mary, did you know? Mari, 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 நாம் செல்வோம்.
உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, உங்களோட டீமோட நேம்? டிவைன் கேண்டஸ். அதோட மீனிங் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி காடை வந்து நார்மலாக டிவைன் சொல்லுவாங்க, ஜீசஸ் வந்து டிவைன் சொல்லுவாங்க. ஸோ கேண்டஸ்ங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு, அதுக்கு மீனிங் வந்து சாங்ஸ். ஸோ காடை பற்றி பாடுற சாங்ஸ். ஸோ டிவைன் கேண்டஸ். டிவைன் கேண்டஸ். கேண்டஸ். சூப்பராக இருக்குது உங்களோட நேம். ஓகே, உங்களோட ட்ரெஸ்ஸிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி பாடினீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஜட்ஜஸ் கிட்ட உங்களோட கமெண்ட்ஸ் கேட்டலாமா? ஓகே ஜட்ஜஸ், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ரொம்ப அருமையாக பாடினீங்க. டிஃப்ரெண்ட் சாங்ஸ் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் செலக்ட் பண்ணி பாடினது கொஞ்சம் அமேசிங்காக இருந்துச்சு. பட் வென் இட் கம்ஸ் ஃபார் காம்படிஷன் கொஞ்சம் நோன் சாங் பாடினீங்கன்னா ஃபெமிலியராக, ஆமாம், சீசனுக்கு ஏற்ற இன்னும் ஃபெமிலியர் சாங்ஸ் இருக்குது, அது பாடியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிள் சஜஷன். ரொம்ப அருமையாக பாடினீங்க, என்ஜாய் பண்ணி கேட்டோம். ஒரு சாங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன சாங் பாட போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நமக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னாலே சில ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் இருக்கும், அதை உள்ளுக்கு ஏதாச்சும் ஒரு சாங்கை இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ண மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன். துதிக்கின மகிமைன்னு ஒரு சாங், அது கூட கொஞ்சம் நீங்கள் ஒரு ஹாஃப் நோட் இறக்கி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அண்டு ஓவரால் அவங்க செலெக்ஷன் ஆஃப் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்த அந்த எஃபர்ட் அப்ரிஷியபிள். ப்ரெசன்டேஷன், ஓவரால் ப்ரெசன்டேஷன் இட் வாஸ் நைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஓகே ஜட்ஜஸ், உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்கன்ட்டு. ஓகே, நம்ம நிஜம் டிவியோட கொயர் காம்படிஷன் செட் ரொம்ப ஸ்பெஷல். பட் இங்கே ஃபோட்டோஸ் ப்ராஹிபிட்டட். பட் இப்போ உங்களுக்கு செல்ஃபி எடுக்க ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சான்ஸ் கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அந்த டாஸ்க் வந்து லெஸ்லின்னு சொல்லுவாங்க. குட்டி டாஸ்க் தான். லீடர் வாங்க. ஓகே, உங்கள் டீமுக்கான டாஸ்க் என்னதுன்னா, வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அந்த சாங்கை ஃபோக் ஸ்டைலில் பாடணும். ஓகே ரெண்டாக்கா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தீங்க. அதே ஃபேஸோடு இப்போ பண்ண போகிறீங்க. ஓகே ஓகே. சூப்பர், ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்க. ஸோ செல்ஃபி எடுத்துடலாமா? Mari, 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 Ram Silvo. Mari, 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 Ram Silvo. Mari, Mari, உங்களுக்காக ஆலிஸ் குரூப்லேருந்து கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. கிஃப்ட்ஸை கொடுக்கறதுக்காக ஆலிஸ் குரூப்லேருந்து ராபின்சன் அவர்களை மேடைக்கு அனுப்பிடுகிறோம். இப்போ இந்த கொயர் காம்படிஷன் கூட சூப்பராக ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. டென்ஷனான நேரத்தில் நம்ம எல்லாரோட டென்ஷனையும் குறைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான பாடலை பாட வராங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். ஸ்பெஷலான பாட்டு வராங்களா? ஏன் காதில் யாருமே சொல்லலையே. உனக்கு யார் சொன்னா? ஆமாம், யார் வரா? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். நீ கூட அவங்கள இன்டர்வியூலாம் எடுத்திருக்க. இன்டர்வியூ எடுத்திருக்கேனா? நம்ம காட்டுப்புறாவின் சத்தத்தை உலகம் ஃபுல்லாக கேட்க வச்சாங்கல்ல, அவங்க தான். ஓ, ஜான்ஷி அக்காவா? அவங்க பாட போகிறாங்களா?
அப்போ உங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ஆர் காட்டுப்புறவின் சத்தம் ஜான்ஷினி. காலமெல்லாம் காக்கும் இயேசு பாலனே, கால்கள் கடுக்க காடு மேடு தாண்டி தெரியாத இடத்தில் தேடி தேடி வந்து தரையில் வீழ்ந்து பணிந்தனரே. ஆஹா, தெரியாத இடத்தில் தேடி தேடி வந்து தரையில் வீழ்ந்து பணிந்தனரே. ஆஹா, திரும்ப திரும்ப சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை, திரும்ப திரும்ப சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை. சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை, திரும்ப திரும்ப சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை. சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை, திரும்ப திரும்ப சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை. கண்டு
டே மார்த்தாண்டம். பாடினீங்க. உங்களுடைய அவுட்ஃபிட் சூப்பர்பாக இருக்குது. ரொம்ப அழகாக பாடினீங்க. நீங்கள் எப்படி பாடினீங்கன்ட்டு நம்மளுடைய ஜட்ஜஸை கேட்டுடலாமா? ஜட்ஜஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் சாங் எடுத்து பாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கிறிஸ்மஸ் ஃபீலை ஃபெல் பண்ணுவதற்கு அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அது எல்லாருமே சாங்கில் ரொம்ப அப்படி இன்வால்வ் ஆகி பாடுறதை பார்க்க முடிஞ்சுது. அதில் நான் ஓரமாக அப்படி கீபோர்டிஸ்ட்டை பார்த்தேன். அப்படி கீபோர்ட் மேலேயே விழுந்துற மாதிரியே இருந்தார். ஆமாம், தட் மச் இன்வால்வ்மெண்ட். ஆமாம், குவைட் அமேசிங். ஆமாம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. சாங் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டோம். பிகாஸ் என்ன தான் நியூ சாங்ஸ் வந்தாலும் அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் சாங்கை கேட்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆம்பரம்பர 2 டியூன்லேயும் பாடினீங்க. அது டிரான்சிஷன் ஆனதே தெரியல. கொஞ்ச நேரம் கேட்டதுக்கப்புறம் தான் ஆஹா அங்கே போயிட்டாங்க, அப்புறம் திருப்பி அடுத்த இதுக்கு வந்துட்டீங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து எல்லார்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பாடுவாங்க, ஆனால் அந்த கண்ட்ரோல் பண்ணி பாடுறது வந்து இட்ஸ் அ யூனிக் ஒரு குவாலிட்டி. ஸோ அது வந்து இந்த டீமில் நான் வந்து ஃபீல் பண்ணேன்.
அடுத்தது 4 பார்ட்ஸ் அதாவது இந்த ஒரு சோலோ சாங் இந்த சாங் பாடலாம், பட் அதை நீங்கள் எல்லாம் குரூப்பாக பாடினீங்க. அட் எண்ட்லையாச்சும் ஏதாச்சும் ஒரு ஹிம் பாடி முடிப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஒரு ஃபுல் சாங்கை நல்லா பாடி முடிச்சிட்டிங்க. அந்த நவ அச்சய சச்சிது அந்த லைன் எப்படி ஹையாக எடுக்க போகிறீங்கன்னு போது அப்படியே அது வந்து ஜென்ஸ் வாய்ஸ் வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் கேட்டதில்லை. ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் ட்ரீட் ஃபார் அஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஜட்ஜஸ். நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஜட்ஜஸே நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு தான். ஓகே, நீங்கள் வந்து சில சீசனாக நம்மளுடைய நிஜம் டிவியோட கொயர் காம்படிஷனுக்கு வரீங்க அப்படி தானே? ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த செட்டோட ஃபோட்டோ எடுக்கிறது ப்ராஹிபிட்டட்னு. ஆனால் இந்த வருஷம் எல்லாருக்குமே செல்ஃபி எடுக்கிற சான்ஸ் உண்டு. ஆனால் ஒரு குட்டி டாஸ்க் தான் பண்ணிடலாமா? நீங்கள் பாடின பாடல் என்னது? ஸ்டார்டிங் லைன் உங்கள் டீமில் லீடர் பிரதர் மைக்கில் பேசுங்க, சொல்லுங்கள் உங்களுடைய ஃபுல்லாக சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லணும். புகழும் ஆதிபன் பிறந்தார். இப்போ கேட்குங்க பாருங்க. அம்பர உம்பர புகழும் புகழும் திரு ஆதிபன் பிறந்தார். இதற்கான மீனிங் என்னது? டீம்மேட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கோத்துட்டாங்களா தெரியுமா? அப்ப சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வானாதி வானங்களும் பூமியில் உள்ளவங்களும் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தக்கதாட்ட நம்ம ஜீசஸ் வந்து பார்ன் ஆகியிருக்காங்க. அதான் மீனிங். இன்னொரு ஒரே தடவை. வானாதி வானங்களும் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் ப்ரைஸ் பண்ணத்தக்கதாட்டு நம்ம ஜீசஸ் வந்து இந்த பூமியில் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நானும் எப்படி சொல்வீங்கன்னு நினச்சேன். மண்ணுலகமும் விண்ணுலகமும் புகழுகிற ஆதிபன் பிறந்தார். சூப்பர், முதல் தீபம் பிறந்தார். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகாக கலக்கிட்டீங்க. செல்ஃபி எடுத்துடலாமா? உங்களுக்கு மொமோட்டோட சேர்ந்து ஆலிஸ் குரூப்ல இருந்து கிஃப்ட்ஸும் ரெடியா இருக்குது. கிஃப்ட்ஸை வழங்குறதுக்காக ஆலிஸ் குரூப்ல இருந்து ராபின்சன் அங்கிளை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததா பாட வராங்க சாண்டாஸ் லிட்டில் ஜம்பர்ஸ் ஃப்ரம் மணலி விலை.
அப்படி செட்டுக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் சூப்பர்பாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் எப்படி பாடிங்கன்ட்டு நம்மளோட ஜட்ஜஸை கேட்டுடலாமா? ஸோ ஓவரால் குவைட் அமேசிங். ஆமாம், 4 பார்ட்ஸ் ரொம்ப அருமையாக கம்பைன் பண்ணி பாடினீங்க. ஆமாம், பசங்க ரொம்ப அப்படியே இன்வால்வ் ஆகி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அப்படியே கேர்ள்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கமா. ஆனால் பட் குவைட் குட். இது சாங் வந்து ரொம்ப அருமையாக பண்ணீங்க. ஆமாம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டோம். அதாவது சில டீம்ஸ் வந்து மெட்லி மாதிரி பாடுவாங்க. ஒரு பாட்டு பாதியில் நீ அதை பாட்டு நல்லா கவனிச்சிட்டு இருக்கிற நேரம் அப்படியே அடுத்த பாட்டுக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க. ஒரு ஃபுல் சாங்கை கேட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்டு அந்த மெலோடிக்காக யூஸ் பண்ணது இப்போ நல்லா இருந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வாய்ஸ் கோஆர்டினேஷன் சூப்பர். நல்ல எதையுமே எந்த ஒரு சின்ன குறைய கூட கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆல் எது காமிக்குதுன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ராக்டிஸ் அது காண்பிக்குது. கோயர் மாஸ்டர் லீட் பண்ண தம்பி நீங்கள் தானா? வெரி குட், அமேசிங். ரொம்ப இன்வால்வ் ஆகி பாடினீங்க. எஸ்பெஷலி பாய்ஸ் அவ்வளோ அப்படி பாட்டோடு ஒண்டிட்டீங்க. அந்த ஸ்கேல் டிரான்சிஷன் கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகாக பாடி எல்லா பாட்டும் அப்படியே ஒரு ஸ்கேல் டிரான்சிட் ஆகி பாடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். ஜட்ஜஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? ஓகே, நம்மளோட நிஜம் டிவி குவயர் காம்படிஷன் எதுக்கு ஃபேமஸ்னால் முக்கியமானது செட்டுக்கு தான். செட்டு வந்து எல்லா வருஷமே சூப்பராக பண்ணுவோம். ஆனால் வந்து ஃபோட்டோஸ் ப்ராஹிபிட்டட். ஆனால் இந்த வருஷம் வந்திருக்க எல்லா டீம்ஸ்க்குமே ஒரு செல்ஃபி எடுக்கிற சான்ஸ் கொடுக்குறோம். செல்ஃபி வேண்டான்னு சொன்ன மாதிரிலாம் இருந்தது, எடுத்துடலாம் தானே? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டாஸ்க். டான்ஸ் இல்லைனா டாஸ்க்கு. டான்ஸ் ஆடுறதுனால ஓகே தான். ஓகே, லீடர் வாங்க, அப்படியே மைக்கு கிட்ட வாங்க. இங்கே மைக் கிட்ட உங்களுக்கான டாஸ்க்கை பெர்னி சொல்லுவாங்க. ஓகே, சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறீங்களா? வார்த்தை இன்று, வார்த்தை இன்று, லைன் ஃபுல்லாக. வார்த்தை இன்று மாம்சமானதே. அந்த லைன் பைபிளில் எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த சாப்டர் யோவான் 1:1. யோவான் கரெக்டு. 1வது அதிகாரம் கரெக்டாக ஒரு வேர்ஸில் அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படிங்கிறது இருக்குது. அது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா செல்ஃபி தான். க்ளூ கொடுக்கனாலும் கொடுக்க பிரச்சனை இல்லை. வசனம் வந்து 1:16. சூப்பர். யார் சொன்னது? ஒரே நிமிஷம். 1:16. 16 இல்ல. ஓகே, 14. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்குது அந்த வார்த்தை மாம்சமாகி. சூப்பர். செல்ஃபி எடுத்துடலாமா? ராபின்சன் அங்கிளை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததா பாட வராங்க ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ், நாகர்கோயில்.
மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க பாவத்தில் மரித்த நம்மை உயிர்ப்பிக்க சாபத்தில் இருந்து நம்மை விடுவிக்க பாவத்தில் மரித்த நம்மை உயிர்ப்பிக்க சாபத்தில் இருந்து நம்மை விடுவிக்க அடிமைகளான நம்மை தம் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள அடிமைகளான நம்மை தம் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள இருளினில் வாழ்ந்த நம்மை மீட்கவே வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கவே இருளினில் வாழ்ந்த நம்மை மீட்கவே வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கவே இம்மானுவேலனாக இருப்பீரே எனக்குள்ளாக இம்மானுவேலனாக இருப்பீரே எனக்குள்ளாக நம்மை மீட்க இப்போவர் வந்தார் நம் பாவம் போக்க நன்மை தந்தார் நம்மை மீட்க இப்போவர் வந்தார் நம் பாவம் போக்க நன்மை தந்தார் வானத்திலே தேவதூதன் தோன்றினார் பார்த்த ஜனம் அதைக் கண்டு பயந்தனர் நல்ல செய்தி சொல்ல வந்தோம் என்றாரே ஆமென் ஆமென் திருநாள் இயேசு இம்மானுக்காகவே இம்மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க திருநாள் இயேசு இம்மானுக்காகவே இம்மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க சிறியோர் பெரியோர் யாவருக்கும் நற்செய்தி வானோர் போலோர் யாவருக்கும் நற்செய்தி சிறியோர் பெரியோர் யாவருக்கும் நற்செய்தி வானோர் போலோர் யாவருக்கும் நற்செய்தி ரொம்ப சூப்பராக பாடிட்டீங்க, கேட்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாமா? ஜட்ஜஸ் உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சரி, நல்ல ஒரு மெலடி டைப் சாங் எடுத்து நல்ல ஒரு கொயர் ஃபீல் கொடுத்தீங்க. இட் இஸ் குவைட் அமேசிங். எல்லாருமே ஒன்று போல பாடினதை கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. காட் பிளஸ் யூ. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. சாங் எஸ்பெஷலி த மெலடி ஆஃப் திஸ் சாங் நல்லா இருந்துச்சு. ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் எந்த ஒரு பாட்டுமே பார்ட் ஆஃப் த சாங்குமே நம்ம வந்து குறை சொல்லவே முடியல. வி என்ஜாய்ட் அ லாட். ஒரு சோலோ டைப் சாங்கை ஒரு ஹிம் டைப்பில் பாடி அது க்ரௌட் இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாம் அவ்வளோ யூனிஃபார்மாக இருந்துச்சு. நல்ல ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த கோஆர்டினேஷன் பார்க்க முடிஞ்சுது. இன்வால்மெண்ட் எல்லாமே ஸோ நைஸ். வேறு எனக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே தெரியல, பிகாஸ் வி என்ஜாய் த ஹோல் சாங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஜட்ஜஸ் வந்து சூப்பரான கமெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஓகே, நம்ம நிஜம் டிவியில் எப்போவுமே எல்லா கொயர் காம்படிஷன் சீசன்லேயும் அக்கா ஃப்ரீயாக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஓகே, நம்மளுடைய நிஜம் டிவியோட கொயர் காம்படிஷன்ஸில் வந்து ஃபோட்டோஸ் ப்ராஹிபிட்டட் இந்த செட்டோட சேர்த்து. ஆனால் இந்த வருஷம் எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிற சான்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டாஸ்க் தான். லீடர் ஓகே அண்ணா, ஓகே உங்களுடைய நீங்கள் வந்து நாகர்கோயிலேருந்து வரீங்க அப்படி தானே? ஓகே, உங்களோட டீமில் மலையாளிஸ் யாராச்சும் இருக்காங்களா? ஓகே, சிஸ்டர் இருக்காங்க. ஓகே, இப்போ உங்களோட டாஸ்க் என்னதுன்னா தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் மூணு லாங்குவேஜ்லையும் விஷஸ் சொல்லணும். ஹாப்பி வி விஷ் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் வி விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தமிழில் வந்து தூய தமிழில் சொல்லணும்.
ஓகே, ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி அப்படின்னு சொல்லணும். மலையாளம் சொல்லணும். டிஸ்கஸ் பண்ணிட்டு டக்குன்னு விஷயம் சொல்லிருங்க, முடிஞ்சு டாஸ்க் அவ்வளோதான். சரி, சொல்றீங்களா? லீடர் கண்டிப்பா ஒன்று சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணுங்க மலையாளத்துல இருந்து. வாங்க வாங்க. നിങ്ങൾ ഏവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ക്രിസ്മസ് ആശംസകൾ. சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. அடுத்து இங்கிலீஷ். On behalf of Scott Christian College, we wish you a Merry Christmas and a Happy New Year. சூப்பர். அடுத்து வாங்க லீடர். ஸ்காட் கிறிஸ்தவ கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செல்ஃபி எடுத்துடலாமா? உங்களுக்கு மொமெண்டோட ஆலிஸ் குரூப் வழங்குற கிஃப்ட்ஸும் ரெடியா இருக்குது. ஆலிஸ் குரூப்ல இருந்து ராபின்சன் அங்கிளை கிஃப்ட் வழங்குவதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தத பாட வராங்க சென்ட் ஜான்ஸ் கேரல் யூனியன் ஆறுமுகநேரி.
ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு வாய்ஸ். எல்லாரும் நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட பாடினீங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஜட்ஜஸ் கிட்டே கமெண்ட்ஸ் கேட்டலாமா? ஜட்ஜஸ் உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சென்ட் ஜான்ஸ் கேரல் யூனியன் நல்ல ஒரு சிம்பிள் சாங்ஸாக செலக்ட் பண்ணி சிம்பிள் பார்ட்ஸ் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் விஷஸோடு எண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய ஆட்கள்லாம் இவ்வளோ இன்வால்வ்டாக வந்து பாடினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் பாடுறதை கேட்கும்போது. அந்த வீணையை ஒழித்திடு விண்ணவர் பிறந்தார் என்னோடய டேடிஸ் கம்போஸ் பண்ண சாங் 1980s. இன்றைக்கி ரொம்ப ஆஃப்டர் லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த பாட்டை நான் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீணையை ஒழித்திடு விண்ணவர் பிறந்தார் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டெப்த்தான ஒரு சாங். ஸோ வி வர் ஸோ ஹாப்பி ஆன் ஹியரிங் திஸ் டுடே அகெயின் ஆஃப்டர் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஓவராலாக இட் வாஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நம்ம நிஜம் டிவியோட கொயர் காம்படிஷனில் நம்மளோட செட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த செட்டில் வந்து நமக்கு ஃபோட்டோஸ் ப்ராஹிபிட்டட். பட் இப்போது செல்ஃபி எடுக்க ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சான்ஸ்க்காக இங்கே ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த டாஸ்க் வந்து பிளஸ்லின்னு சொல்லுவாங்க. குட்டி டாஸ்க் தான். ஓகே, இந்த டீமில் வந்து நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, பெரியவர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் நல்லா பெரியவர்களாக இருக்கீங்க. அதுலேயும் மெஜாரிட்டி வந்து தாய்மார்கள் தான். ஸோ உங்களுக்கான டாஸ்க், கிறிஸ்மஸ்ன்னு வந்தாலே சமையல் நிறைய பண்ணணும், பண்ட பலகாரங்கள் நிறைய பண்ணணும். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணுவீங்கன்னு அழகாக ஆளு கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணவே மாட்டீங்களா? சொல்லுங்க மைக்கு கிட்ட வந்து சொல்லுங்க. முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு, இதெல்லாம். முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு. இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மூணுல? எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும். முறுக்கு சுடுவது எப்படி அப்படின்னு போய் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, மைக்க கிட்ட வந்து சொல்லுங்க. அரிசி மாவு, உளுந்து மாவு ரெண்டையும் அரிசி உளுந்து மாவை உளுந்தை வறுத்து ஆட் பண்ணி அரிசியோடு சேர்த்து அது கூட எள்ளு, சீரகம், ஓமம் கொஞ்சம் போடணும் போட்டுக்கலாம். போட்டு அதை நீங்க போடுவீங்களா? நான் போடுவேன். ஓகே, அடுத்து அவ்வளோதானா? அது பிணைஞ்சி நம்ம முறுக்கு குழல்ல வச்சு சுட்டு பொரிக்கணும். சுட்டு ஓகே. முறுக்கு குழலே சுட்டுலாமா இல்லை எண்ணெயில் போட்டு? எண்ணெயில போட்டு. சூப்பர், அழகாக சொல்லிட்டீங்க. உங்களோட சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்கு ஆண்டி. ஓகே, செல்ஃபி எடுத்துடலாமா? ஆலிஸ் குரூப்ல இருந்து கிஃப்ட்ஸ் ரெடியா இருக்குது. ஆலிஸ் குரூப்ல இருந்து ராபின்சன் அங்கிளை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இப்போ அடுத்ததா பாட வராங்க நேரு நர்சிங் காலேஜ் ஃப்ரம் வள்ளியூர். Sure.
இந்த செட்டோடையும் சரி உங்களுடைய காஸ்டியூமும் சரி ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் கையில் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக. நீங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாமா? ஜட்ஜஸ் உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓவரால் இட் இஸ் a fantastic performance. இந்த இங்கிலீஷில் நீங்கள் பாடும் பொழுது ஸ்மால் சஜஷன். ஆமாம், சில இடங்களில் மேலே போகும் பொழுது ஒரு அரை நோட் குறைச்சி பாடியிருந்தால் நல்லா இருக்குமோன்னு லைட்டாக சிரமப்பட்ட மாதிரி ஒரு சின்ன ஃபீல். மற்றபடி கோரியோகிராஃபி ஃபேண்டாஸ்டிக். ஆமாம், இங்கிலீஷில் இந்த ஒரு ஸ்மைலு அந்த ஒரு மூமெண்ட் இல்லை. பட் தமிழ் வந்த உடனே ஒரு மூமெண்ட் கொடுத்தீங்க பாருங்கள், இட் வாஸ் குவைட் அமேசிங். ஆமாம், தாய்மொழிக்கே உள்ள சிறப்பு மாதிரி இருந்தது அது. ஆமாம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு தி choir master too. நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். சிம்பிளாக பாடியிருக்கீங்க. காம்படிஷன்ஸ்னு வரும்போது கொஞ்சம் பார்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி பாடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஐ அப்ரிஷியேட் த எஃபர்ட். நல்ல ஃபுல் எனர்ஜியில் ஒரு 5 minutes அப்படியே நான்ஸ்டாப்பாக பாடி முடிச்சிருக்கீங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை வித் சம் பார்ட்ஸ். சிம்பிளாக கேட்குறக்கு இட் வாஸ் ஸ்வீட். பட் இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அதில் இந்த ஹம்மிங் மாத்திரம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு சில இடங்களில் ஒரு வேரியேஷன் வந்துச்சு. இன்னும் நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப பெட்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். த எஃபர்ட் யூ புட் இன் த காஸ்டியூம், அந்த சாண்டா இது வச்சு பண்ணுறது, அந்த வே யூ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் டு கம் அவுட் வித் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த எஃபர்ட்டை ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். ஜட்ஜஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் தான் சொல்லியிருந்தாங்க, சில சஜஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த இதில் கலக்க போகிறீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கே தெரியும் நம்ம நிஜம் டிவியில் இந்த பிரம்மாண்டமான செட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது ப்ராஹிபிட்டட். ஆனால் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் செல்ஃபி எடுக்கிறதுக்கு. ஆனால் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணிடலாமா? ஓகே, உங்களோட லீடர் வாங்க ஃப்ரண்ட்டில். அப்படியே இல்லை மைக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. அப்படி ஓகே. உங்களுக்கான டாஸ்க்கை பெர்னி சொல்லுவாங்க. ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப அழகாக பாடினீங்க. இப்போ அதே ஸ்மைலிங் ஃபேஸோட உங்கள் காலேஜில் இருக்க 10 ப்ரொஃபஸர்ஸ் நேமாக நீங்கள் சாங்காக பாடிடுங்க. உங்கள் காலேஜில் சொல்ல 10 ப்ரொஃபஸர்ஸ் நேம், அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்காங்க, இவங்க இந்த சப்ஜெக்ட் எடுக்காங்க அப்படின்னு சொல்லி அழகாக பாடிடுங்க. பாடணும் தான் வேணா. கம்பெனிக்கு உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கோங்க. சரி, உங்களுக்காக ஒரு டிஸ்கவுண்ட்டு. ஒரு 5 ஸ்டாஃப் 5 ப்ரொஃபஸர்ஸ் நேம் சொன்னால் போதும். சப்ஜெக்டோட சொல்லணும். யாரெல்லாம் பாட்டாக பாடணும் அதோட? யாரெல்லாம்? ஓகே, 3 பேர். சூப்பர். கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பாடிடுங்க. பாடலாமா? சூப்பர். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து ஓகே ஸ்டார்ட். மியூசிக் எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா? வேண்டாமா? ஓகே ஓகே. Community health nursing, Hepsi Kavitani, medical surgical nursing, Banatraj, psychiatric nursing, Madini, psychiatric nursing, Hilda ma'am, medical surgical nursing. சூப்பர். ஆனால் நீங்கள் பாடினது எதுவுமே எனக்கு தெளிவாக கேட்கல. ஏதோ இங்கிலீஷ் கிறிஸ்மஸ் சாங் பாடின மாதிரி. பட் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். சூப்பர். நீங்கள் வந்து நர்சிங் காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க, அதனால நிறைய சயின்டிஃபிக் நேம்லாம் யூஸ் பண்ணீங்க. ஓகே சூப்பர். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செல்ஃபி எடுத்துடலாமா? ரெடியாக இருக்குது. ஆலிஸ் குரூப்லேருந்து ராபின்சன் அங்கிளை கிஃப்ட் அளிக்கிறதுக்காக மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். Thank you.
சின்ன கிறிஸ்மஸ் மெசேஜ் கேட்க போறோம். லெட்ஸ் வெல்கம் ஜான்ஷினி அண்ட் டீம். ஹலோ அனன்ஷியா. ஹாய் ஜான்ஷினி. ஸோ வாவ், பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, அப்படியே ஸ்னோ வேர்ல்டு மாதிரி இருக்குது. பாத்தியா எவ்வளோ அழகு. இந்த கிறிஸ்மஸ்னால இந்த டெக்கரேஷன்ஸ் தான்ப்பா எனக்கு இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லேயே ரொம்ப 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 பிடிச்ச ஃபெஸ்டிவல்னா கிறிஸ்மஸ் தான். ஏன்னா எங்கே பாரு எல்லா லைட்ஸு வாவ் மாதிரி எங்கேயோ கொண்டு போயிடுவாங்கல்ல இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. ஆமாம் ஜானு, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இதெல்லாம் இருக்கட்டும் ஜானு, ட்ரூ கிறிஸ்மஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? ட்ரூ கிறிஸ்மஸா? உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டா? என்ன சொல்ல வர? பிதாவானவர் நம்ம மேலே வச்சிருந்த அன்புனால நம்மளை மீட்பதற்காக, நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் தன்னுடைய சொந்த பேர குமாரனை வந்து என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கே கொடுத்தார். ஸோ இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படி பார்க்குறோம் அப்படின்னா அன்பு. இன்றைக்கி கூட நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். வீட்டில் நிறைய பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதில்ல, நெய்பர்ஸ் கூட பேசுகிறதில்ல. ஆனால் நம்ம சர்ச்சுக்கு போய் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். ஆனால் இது உண்மையான கிறிஸ்மஸா? இல்லை. இதனால நிறைய குடும்பங்களில் சமாதானமே இல்லை. ஆனால் அவங்க நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு காலையிலே எழும்பி அங்கே இங்கேன்னு குடில் பார்க்க போகிறது, அப்படி ஜாலியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அது ட்ரூ கிறிஸ்மஸ் இல்லையா? இல்லை. ஏசப்பா நமக்கு கொடுத்த அன்பை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பகிர்ந்து கொடுக்கணும். இதே போல தான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு விஷயம் கற்றுத்தரேன். சத்திரக்காரன் இருக்கும்போது எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு இடம் இருக்குதான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இடமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவருக்கு தெரியாது ஏசு தான் என்ன பண்ணுறாரு, பிறக்க போகிறாருன்னு சொல்லி. ஆனால் நமக்கு இன்னைக்கு தெரியும் ஏசப்பா பிறந்திருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிறார், நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய சத்திரக்காரனை போல் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய அன்பை நம்ம ஷேர் பண்ணணும். இதுதான் ட்ரூ கிறிஸ்மஸ். ஓ வா, இப்போ சொல்லுவோம் வா எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். Welcome back to the show. இது நிஜம் டிவி வழங்கும் எலிசபெத் அலெக்ஸ் மெமோரியல் choir competition season 9. ஓகே, இன்னைக்கு நிறைய டீம்ஸ் வந்து சூப்பராக பாடியிருந்தாங்க. அண்ட் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பாடியிருக்காங்க, எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சே தெரிஞ்சுது. இன்றைக்குள்ள எபிசோடில் கூட வாலிப பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வர பாடி ஏசப்போட நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப டஃப்பான காம்படிஷனாக இருந்தது. ஜட்ஜஸ்க்கே கன்ஃபியூஷன் கொடுத்து யாரை செலக்ட் பண்ணலாம், யாரை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டஃபஸ்ட் காம்படிஷனாக இருந்தது. ஸோ இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டைமுக்கு வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிஜம் டிவியோட எம்டி மிஸ்டர் ஜூலியஸ் ஏ ரிச்சர்ட் சிங் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா பண்டிகை நாளில் நல்லா ஆராதனைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் 1:30 மணிலேருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிஜம் டிவியினுடைய எலிசபெத் அலெக்ஸ் மெமோரியல் கொயர் காம்படிஷன் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 2024வது ஆண்டிலையும்
அதே போல் இந்த கொயர் காம்படிஷனை நடத்திக்கு கர்த்தர் கிருபை செய்தார். வழக்கத்தை விட இந்த முறை 3 போட்டிகளாக நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஆலய பாடகர் குழுவுக்காக தனியாகவும், பள்ளிகளுக்கு தனியாகவும், இன்றைக்கு கல்லூரி மற்றும் பாடகர் குழுவுக்காக தனியாகவும் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். காலையில் ஒரு அருமையான ஒரு போட்டியை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கடைசி போட்டியில் தான் நீங்கள் இறுதிக்கட்ட நிலையில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எல்லா டீமும் சூப்பராக பாடி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ முடிவு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். ஆமாம், யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப ஆர்வலாக இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடுவர்கள் வந்து ஆமாம் யார் முதலிடத்தை, 2வது இடத்தை, 3வது இடத்தை, இன்னும் ஒரு படி 4வது இடமும் நம்ம பரிசு கொடுக்குறோம். ஆனால் ஆடில் 4வது 4th ப்ரைஸ்லாம் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஆனால் ஒரு சகோதரர் இந்த 4வது பரிசை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க முன் வந்ததுனால 4வது பரிசு நம்ம கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டும் அநேக காரியங்களை செய்து வருகிறார். ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். 2016வது ஆண்டில் நிஜம் தொலைக்காட்சி ஆரம்பித்ததிலிருந்து இந்த ஒவ்வொரு ஆண்டிலையும் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் எதுவானாலும் சரி, அது ஆவிக்குரிய காரியத்திலையும் சரி, நிகழ்ச்சிகளும் சரி, ஒவ்வொரு போட்டிகளும் சரி, கர்த்தர் வித்தியாசமாக இதை நடத்தி வருகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். அநேகருடைய ஜெபம் இந்த காரியத்தை செய்து வருகிறது. அநேக தாய்மார்கள் முழங்கால் நின்று இந்த ஊழியத்தை ஜெபத்திலே தாங்குகிறதுனால கர்த்தர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த கொயர் காம்படிஷன்லையும் இந்த ஆண்டில் அருமையாக ஜட்ஜ்மெண்ட் செய்ய நமக்கு அருமையான சகோதரர் ஐசக் மற்றும் சகோதரி ஜாஃபி அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் மனமுவந்து வந்தார்கள். மனதார அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய ஊழியங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் பரிசு கொடுக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சில போட்டிகளுக்கு பரிசு கொடுக்க ஒரு சில பேர் முன் வருவாங்க. ஆனால் இந்த முறை எல்லா பரிசுகளையும் கொடுப்பதற்கு அருமையான நிஜம் தொலைக்காட்சியை நேசிக்கிற அருமையான பிள்ளைகள் முன் வந்தார்கள். இன்றைக்கும் இந்த போட்டியிலையும் முதல் மற்றும் 3வது இடத்துக்கான பரிசினையும் அருமையான அன்பு சகோதரர் சாலமோன் மற்றும் அவருடைய துணைவியார் ஃப்ரீடா அவர்கள் அந்த ஸ்பான்சர் செய்கிறாங்க. அவர்களுக்கு மனதார நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல் 2வது பரிசை கொடுப்பதற்கும் டிவி ஊழியத்தை நேசிக்கிற ஒரு குடும்பம், பெயரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதே போல் 4வது பரிசை 3 பகுதியிலையும் எங்கள் திருச்சபை சார்ந்த அருமையான சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் அந்த பரிசினை கொடுத்தார்கள். அவர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். பரிசு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அதை விட இந்த போட்டி நடத்துவதற்கான செட் அமைக்கிற காரியங்கள், ஒளிப்பதிவு செய்வதற்காக ஆமாம் கேமரா, இந்த கிரைன், ஆமாம் எல்லா செட்டப், அது ஒரு பெரிய செலவு எங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அதற்காக பல முயற்சி எடுப்போம். ஆனால் இந்த தடவை ஆமாம் ரொம்ப முயற்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வேற ஒரு நெருக்கடி, வானத்தின் வாசல் கூடார பணிகள் நடந்ததுனால இதற்காக நாங்கள் அதிக செலவினம் செய்ய முடியலை. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தைப்படி ஒரு சில ஆலோசனையின்படி இந்த அமைப்பை நாங்களே ஒரு சில நாட்கள் இரவு இருந்து செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆமாம், எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போவும் இந்த போட்டியில் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆமாம் ஒருவேளை ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்தாம் ப்ரைஸ் உண்டு, மற்றவங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருமையான ராபின்சன் ஐயா அவங்க பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசு அவங்க சென்னையிலேருந்து அனுப்பி கொடுத்து இன்றைக்கு அவர்களே எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க. அவங்க ஒரு ரேட்டு சொன்னாங்க, என்கிட்ட ஃபோட்டோ அனுப்பி இது வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டேன். எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டேன். இந்த ரேட்டுன்னு சொன்னாங்க. நான் உடனே என்ன சொன்னேன்னா, கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்தா ஒரு 350 ப்ரைஸுக்கு மேலே வரும், அவ்வளோ வேண்டாயா, கொஞ்சம் குறைச்சி கூட வாங்க அப்படின்னு. நம்ம இடத்துக்கு வர பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி
மனம் வந்து இந்த எல்லா பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் அவங்க கொடுத்தாங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய மனசு. நிஜம் டிவி ஊழியத்தை நேசிக்கிற அருமையான அந்த குடும்பம், அதிலே ராபின்சன் ஐயாவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு முழுவதுமாக இருந்த எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பரிசுகளை கொடுத்தார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஆமாம், தொடர்ந்து அடுத்த ஆண்டிலையும் இதைவிட இன்னும் சிறப்பாக இந்த கொயர் காம்படிஷனை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இப்போ நம்ம முக்கியமான நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். யார் முதலிடத்தை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவர்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை பார்த்து ஆமாம் யார் பரிசு வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கூட வீட்டில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ ப்ரோக்ராமே பார்த்துட்டு நீங்களும் ஒரு மார்க்கை போட்டு இன்னாருக்கு தான் ஃபஸ்ட்டு, இன்னாருக்கு தான் செகண்ட் சொல்லி நிஜம் டிவி நேயர்களும் வீட்டில் ரொம்ப மார்க் போடுவீங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும் நம்ம நேயர்களை பற்றி. ஆமாம், நாங்கள் ஒரு சில பேருக்கு மார்க்கை விட்டுருப்போம். வீட்டில் உள்ள பிள்ளைங்க இன்னாருக்கு இன்ன மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவங்க மார்க்கை மட்டும் கூட்டுறது கிடையாது, நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற அத்தனை மார்க்கு நோட்டு போட்டிருக்காங்க ஸ்கோர் போர்டுக்காக வீட்டில். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நிஜம் டிவி நேயர்கள் இருக்கிறாங்க. நீங்களும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டு வச்சுருப்பீங்க. உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டும் இப்போ இங்கே இவங்க கொடுக்க ஜட்ஜ்மெண்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு இப்போ கொஞ்சம் நேரத்தை பார்த்துடலாம். தொடர்ந்து ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்திலே தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி வெல்கம் பண்ண போறோம். அவங்க இந்த கொயர் காம்படிஷன் பத்தி சில வார்த்தைகள் பேச போறாங்க. அவங்க யாருன்னா மிஸ்டர் சாலமன் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரீடா சாலமன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்பாக கடந்த வாரமும் சரி இந்த வாரம் 2 நாட்களுமாக நடைபெற்றது. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் இந்த இடத்திலே நிஜம் நிர்வாகஸ்தர் என்னுடைய அலெக்சாண்டர் மாமாவையும் எலிசபெத் ஆண்டி நான் கருணையோடு நான் நினைவு கூறுகிறேன். நான் நினைத்து எனக்கு கண்ணீர் வந்தது. அவர்கள் ஆரம்பித்து சென்ற பணி இன்றைக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் துதிக்கிறேன். இங்கே இந்த பாடல்கள் என்றால் எங்களுக்கு உயிர். எனக்கு கிருபையாக ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பாடல் தளர்ந்துள்ள மனைவியை தந்தார். நான் சிறு வயதில் சொல்லப்போனால் 1980ஆம் ஆண்டு குலவநீர்புரம் கிறிஸ்து ஆலய கொயர், அதை நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். அங்கே நான் பாடல் பயிற்சி எடுத்தது தான் இன்று எனக்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த நாட்களிலே பாடல் பாடிய இதுக்கு முந்தின வாரம் ஜட்ஜஸாக இருந்த கிருபாக்காவை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவங்க படித்த பாட்டு அழைப்பின் குரல் கேட்டேன் உன் ஆண்டவர் என அறிந்தேன், என் ஆண்டவர் மன்னிக்கவும், ரொம்ப அருமையான பாட்டு. அது ஐ திங்க் 1989 அல்லது 90 அந்த நாட்களிலே வந்திருக்கும். இப்படிப்பட்டதான நிகழ்வுகள் தான் எனக்குள் தோன்றியது. அருமை சிஸ்டர் ஜாஃபி அவர்களும் அவர்களுடைய பாடல்களும் என்னை கவர்ந்தது உண்டு. இன்னும் அநேக பாடல்கள் உண்டு. நான் இந்த நேரத்திலே நான் அவர்கள் நமக்கு ஜட்ஜஸாக இருந்ததனால் நான் சொல்லிக்கொள்ள நான் யாசிக்கின்றேன். இப்பொழுதும் எனக்கு நல்ல பாடல் தளர்ந்துள்ள மனைவியை ஆண்டவர் தந்தார். நான் இப்படிலாம் நான் படிச்சிட மாட்டேன். நான் சோலோலாம் படிக்க போக மாட்டேன். ஆனால் என்னுடைய ஒய்ஃபோடும் சரி, எங்கள் கூட வந்திருக்க டாக்டர் அனிதா அக்காவும் சரி, அவருடைய கணவரும் சரி, நாங்கள் இசைந்து பாடினோம் என்றால் அப்படி படிப்போம், எங்களை வாழ்த்துவார்கள். குறிப்பாக நாகர்கோவிலிலே எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்த்து கிடைத்தது. அது ஆண்டவருக்கே, அந்த வாழ்த்து ஆண்டவருக்குரியது. நாங்கள் பெருமைப்படுவதற்காக நான் சொல்லவில்லை. இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இல்லை. நம்மளுடைய தாளந்து நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள், மேலே எழும்பி வருவார்கள். கர்த்தருடைய இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த நிஜம் டிவி நிர்வாகஸ்தர் அருமை அண்ணன் ரிச்சர்ட் அவர்களுக்கு, அவருடைய குழுவினருக்கு, அண்ணன் சார்லஸ், இன்னும் வாலண்டியர்ஸ் அநேகர், இங்கே பணிபுரிகிற ஒவ்வொருவரும், கேமராமேன் இன்னும் உண்டு. நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய உழைப்பு எவ்வளவு கடினம் என்பதை பார்த்தோம். உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு துதிக்க நம்மையுமே செலுத்துகிறோம். நன்றி. ஓகே, இப்போ எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டைமும் வந்தாச்சு. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஜட்ஜஸ் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக அவங்களோட ஸ்மைலிங் ஃபேஸில் எவ்வளோ கிரிட்டிக்கலாக ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் சூப்பராக பண்ண நம்மளோட ஜட்ஜஸை மேடைக்கு அன்போடு அழைக்க
ப்ளஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு எபிசோட்லேயும் நீங்கள் ஜட்ஜஸாக இருந்தீங்க ஸ்கூல் அந்த எபிசோடில் ஸ்கூல் லெவலில். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எப்படி ஜட்ஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததா எப்படி? ஸ்கூல் லெவல் பார்த்திங்கன்னா கிட்ஸ் சின்ன பிள்ளைங்க 12th வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது அந்த லெவலில் ஸ்கூல் லெவலில் இருந்துச்சு. பட் காலேஜ் லெவலுங்கும் போது எல்லா மெச்சூர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ஜட்ஜ். ஆனாலும் சில க்ரைட்டீரியாஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நல்லா பாடினாங்க. யாருக்கும் சளைச்சவங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் போட்டு இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்நேரத்தில் ரிசல்ட் எனக்கு சொல்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆஸ் ஒரு காம்படிஷன் வரும்போது வி ஹாவ் டு கம்ப்ளை வித் தட். என்னுடைய மனைவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்புறம் இந்த காலேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டா. ஆனால் நான் நிஜம் டிவியின் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த காம்படிஷன்ஸில் ஒவ்வொரு வருடமும் எப்படி முன்னேற்றங்களை எவ்வளவு நேர்த்தியாக அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்வது நலம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆமாம், அதில் குறிப்பாக நான் கண்டுகொண்டது ஹாஸ்பிட்டாலிட்டி. அதை எல்லாருமே எஸ்ன்னு சொல்லி சொல்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு நம்முடைய நிஜம் டிவியுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி? குவைட் வண்டர்ஃபுல். நல்லா கை தட்டலாமே. குவைட் அமேசிங். ஆமாம், நாங்கள் அதை என்ஜாய் பண்ணுறோம். whenever we come, நாங்கள் எப்பொழுதெல்லாம் நிஜம் டிவிக்கு வருகிறோமோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் that is being extended by the founder and all the employees of நிஜம் டிவி, it is quite amazing. ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அதில் நான் ஒரு காரியத்தை ரொம்ப சிறப்பாக பார்த்தேன். நிறைய காம்படிஷன்ஸுக்கு நாங்கள் ஜட்ஜஸாக போயிருக்கிறோம், நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். ஆனால் வெற்றியாளர்களுக்கு மாத்திரமே பரிசுகள் உண்டு. அதை பிரதர் சொல்லும் பொழுதும் ரொம்ப அருமையாக அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பேருக்கும் பரிசு. கைகள் தட்டலாமே. ஆமாம், ஒவ்வொரு முறையும் அந்த அருமையான செட்ஸ். ஆமாம், நம்மளுடைய ஸ்டுடியோவில் ரொம்ப அமேசிங்காக பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றம் 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 என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இது ஆண்டவர் இயேசு செய்கிற ஒரு பெரிதான கிருபை என்று சொல்லி நாங்கள் அதை உணர்கிறோம். ஆகவே நிஜம் டிவிக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ முக்கியமான நேரத்துக்கு உள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்து எம்சி அவங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். ஆமாம், பங்கு பெற்ற அத்தனை பேரும் வெற்றியாளர்கள். கைகளை தட்டுங்க பார்ப்போம். இதில் வெற்றி தோல்வி என்பதே கிடையாது. ஆமாம், எல்லாருமே வெற்றியாளர்கள். என்னுடைய மனைவி சொன்னது போல் ரொம்ப நேர்த்தியாக பண்ணீங்க. எல்லாருமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணீங்க. ஆமாம், ஒரு சில மயிரிழையில் தான், ஆமாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸில் தான் ஆமாம் ஒன் ஆர் தி அதர் டீம் ஆமாம் வின் பண்ணதான் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். நான் ஓவர் டு தி எம்சி. அவங்க சொன்ன பிறகு ரிசல்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணப்படும். ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண டைமுக்கு வந்தாச்சு. எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுமே நல்லா மூஞ்சிலே தெரியுது, அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க ஜெயிப்போமா இல்லையான்ட்டு. ஓகே, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்தாச்சு. ஓகே, இப்போ 4th பிரைஸ்க்கான செக் அமௌண்ட் ₹1000 வழங்குவதற்காக மிஸ்டர் பொன்ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்க. கவுண்ட் ஒன் ஸ்டார்ட்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரம் 5. The countdown starts. 5, 4, 3, 2. 4th place goes to இவங்க வந்து ஒரு சிம்பிள் சாங் பாடினாங்க. நல்லா சிம்பிளாக பார்ட்ஸ் வச்சு பாடினாங்க. நல்லா ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்டு மற்ற டீம்ஸ்லாம் யங் பீப்புள் வந்து பாடினாங்க. இதில் வந்து மிடில் ஏஜ் பீப்புள் வந்து பாடினாங்க. கடைசியில் நல்ல ஒரு கிறிஸ்மஸ் விஷோட முடிச்சாங்க. சென்ட் ஜான்ஸ் கேரல் யூனியன் ஆறுமுகநேரி. And the 4th prize goes to St. John's Carol Union ஆறுமுகநேரி டீம். அப்படியே ஸ்டேஜுக்கு வாங்க.
கான கேஷ் அவார்ட் ₹1000 பிரதர் பொன்ராஜ் அவர்கள் வழங்குவார்கள். ஓகே, இப்போ தேர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. இப்போ தேர்ட் ப்ரைஸ்க்கான ப்ரைஸ் அமௌண்ட் ₹2500 செக்கை வழங்குவதற்காக மிஸ்டர் சாலமன் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரீடா சாலமன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். வழங்குவதற்காக ஆலிஸ் குரூப்ல இருந்து பிரதர் ராபின்சன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்மை ஊக்குவிப்பதற்கு நிஜம் டிவியோடு இணைந்து தங்களுடைய அன்பை பரிமாறுகிறார்கள். Okay, it's time to announce the third prize. Judges, you can count down from 5. The countdown starts. 5, 4, 3, 2, 1. Any guess? Here comes. Okay, third place goes to ஒரு நல்ல ஒரு மெலடி சாங்கை ஹிம் டைப்பில் பாடினாங்க. வாய்ஸ் வாஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் நைஸ் டு ஹியர். இட்ஸ் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில். And the third prize goes to Scott Christian College நாகர்கோயில். Please டீம் அப்படியே வாங்க. Third prize கான சர்டிஃபிகேட்ஸ் நம்மளோட ஜட்ஜஸ் வழங்குறாங்க. And third prize கான மொமெண்டோவை ஆலிஸ் குரூப்பை சேர்ந்த ராபின்சன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். And third prize கான கேஷ் அமௌண்ட் ₹2500 நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் பிரதர் சாலமோன் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரீடா சாலமோன் அவர்கள் வழங்குவார்கள். Third prize கான amount ₹2500 goes to Scott Christian College நாகர்கோயில். இந்த செகண்ட் பிரைஸ் ₹5000 நம்ம நிஜம் டிவியை நேசிக்கிற ஒரு குடும்பத்தினர் வழங்குகிறார். Countdown from 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. The second place goes to ஒரு நல்ல ஒரு சாங், வாய்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் வித் ஃபுல் இன்வால்மெண்ட் ஒரு டீம் பாடினாங்க. வித் ஃபுல் சாங் அண்ட் வித் குட் பிச் டிரான்ஸ்லேஷன். இட் கோஸ் டு சாண்டாஸ் லிட்டில் ஜம்பர்ஸ் மணலி விலை. The second prize goes to Santa's Little Jumpers மணலி விலை. ப்ளீஸ் வாங்க. செகண்ட் பிரைஸ் கான சர்டிஃபிகேட்ஸை நம்மளோட ஜட்ஜஸ் வழங்குவார்கள். செகண்ட் பிரைஸ்க்கான மொமெண்டோவை நம்ம மத்தியில் இருக்கிற ஜெயசுதாசன் தாத்தா அவர்கள் வழங்குவார்கள். அண்ட் செகண்ட் பிரைஸ்க்கான கேஷ் அமௌண்ட் ₹5000 நம்ம மத்தியில் இருக்கிற ஆலிஸ் குரூப் ராபின்சன் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுற டைமுக்கு வந்தாச்சு. ஜட்ஜஸ் பண்ணிடலாமா? The countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. The first place goes to ஒரு அருமையான சாங், நல்ல குட் வாய்ஸ் கண்ட்ரோலில் 4 parts பர்ஃபெக்டாக பாடினாங்க. இட் கோஸ் டு ஆக்னஸ் டே மார்த்தாண்டம். The first prize goes to Agnes D. Marthandam.
மிஸ்டர் ஜூலியஸ் ரிச்சர்ட் சிங் அப்பா அவர்கள் வழங்குவார்கள். நவாட்சய சச்சித ரட்சகனாகி உச்சித வரனே நவாட்சய சச்சித ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கான கேஷ் அவார்ட் ₹7,500 நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் சாலமோன் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரீடா சாலமோன் அவர்கள் வழங்குகிறார்கள். தேங்க்யூ டியர் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் சாலமோன் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரீடா சாலமோன். ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம கூட ரொம்ப பொறுமையாக இருந்து அழகாக ஜட்ஜ் பண்ணி அவங்களோட ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்து கலக்கிற நம்மளை ஜட்ஜஸை ஹானர் பண்ணக்கூடிய டைம் நம்மளுடைய நிஜம் டிவி சார்பாகவும் ஆலஸ் குரூப் சார்பாகவும் கிஃப்ட்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆலஸ் குரூப்பில் இருந்து பிரதர் ராபின்சன் அவர்கள் நம்மளுடைய செக்மெண்ட்டாக சூப்பர்பாக நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்க கூட சேர்ந்து ஆங்கர் பண்ணல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வர இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப சூப்பராக பண்ணேன். ஆமாம் பிளிஸ்லின், இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக போச்சுது. ஓகே நேயர்களே, உங்களை இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாள சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏசப்போட அன்பை உலகத்துக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். இது நிஜம் டிவி வழங்கும் எலிசபெத் அலெக்ஸ் மெமோரியல் குவாயர் காம்படிஷன் சீசன் 9 2024. Bye from Bernie. பிளிஸ்லின். Bye bye.